திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் இன்று மாலை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு போலீசார் அதிகாலையிலே இங்கு 500க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலை மலை மீது அந்த தீபம் ஏற்றப்பட உள்ளது. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற உள்ளது. மலையில் உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் உச்சியில் தீபம் ஏற்றலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து கோவில் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நேற்று மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை எலுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட வேண்டும், பிள்ளையார் கோயிலில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் நிகழாண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், இதற்கு போதிய பாதுகாப்பை காவல்துறையினர் அளிக்க வேண்டும் எனவும் திங்கட்கிழமை உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான அந்த உத்தரவை குறித்து கோயில் நிர்வாகம் சார்பில் அந்த செயல் அலுவலர் சந்திரசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் செவ்வாய்க்கிழமை மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இது இன்று அல்லது வேறொரு தினத்திற்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த மனு ஆனது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் இன்று காலையில் மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.